பிரைஸ் தி லார்ட். நாம் மரிக்க போறோம் அப்படின்னு தெரிந்தும் தன்னுடைய மரணத்தை ரொம்ப சந்தோஷமாய் எதிர்நோக்கி காத்திருக்கிறவர் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். தேவனிடம் கொண்டிருக்கிற அன்பை பிரதிபலிக்கிறது. அப்படி மரணத்தை நான் மரிக்க போறோம் தெரிஞ்சும் அந்த மரணத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட ஒரு மிஷினரியை குறித்து தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற மிஷினரி வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற மான்செஸ்டர் என்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் ஜான் பிராட்போர்ட். இவங்க பெற்றோர் தேவ பக்தியோடு சேர்ந்து இவருக்கு நல்ல கல்வியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இவரை வளர்க்குறாங்க. இவரும் லத்தீன் மொழியிலையும் கணிதத்திலையும் ரொம்ப சிறந்த ஒரு மாணவனாக இவர் விளங்குறாரு. ஜான் பிராட்போர்ட் ஒரு நாள் தேவனால தனிப்பட்ட விதத்துல தொடப்பட்டு ரட்சிக்கப்படுறாரு. அன்னிலிருந்து இவர் தன்னுடைய உலக ஆசைகள் எல்லாமே விட்டுட்டு தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்யணும், இந்த ஜனங்களை இயேசுக்குள்ள எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக தன்னை முழு நேர ஊழியனாக அர்ப்பணித்து செயல்படுறாரு. இதனால இவர் தான் படித்து கொண்டிருந்த சட்டக்கல்லூரிய பாதியிலேயே நிறுத்திட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில சேர்ந்து அங்க வேதாகம கல்லூரியில இவர் படிக்கிறாரு. தேவனை பற்றியும் வேதத்தை பற்றியும் முழுமையாக இவர் அறிந்து கொள்றாரு. தன்னுடைய வேதாகம கல்லூரியை முடித்த உடனே மார்ட்டின் பூசர் என்பவர் இவரை முதல் பிரசங்கம் பண்ணும்படியாக இவரை கூப்பிடுறாரு. ஆனா இவர் ஒரு பயத்துல இருக்கிறதுனால என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மார்ட்டின் பூசர் இவர் ரொம்ப கட்டாயப்படுத்துறாரு. இந்த ஜனங்களுக்கு உங்களால முடிஞ்ச தேவன் உங்களுக்கு சொல்ற ஏதோ ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணுங்க, அதன் மூலமாய் ஜனங்கள் தொடப்படுவாங்க, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்ததுனால இவர் முதல் பிரசங்கத்தை இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. தன்னுடைய முதல் பிரசங்கம் அந்த அளவுக்கு இவருக்கு திருப்தியா இல்ல. இந்த பிரசங்கத்தின் மூலமாக அந்த இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களுடைய இவருக்கு நட்பு கிடைக்குது. அந்த நட்பின் நிமித்தமாக இவருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி ஊழியம் செய்யணும், தேவனை அறியாத ஜனங்கள் கிட்ட எப்படி போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் இவருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக இவர் ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார். 1550 ஆண்டு இவரை உதவி குருவாக அபிஷேகம் செய்யறாங்க. அது மட்டுமல்ல, இங்கிலாந்து தேசத்தின் 6ஆம் எட்வர்ட் மன்னர் இவங்க அரசவ குடும்பத்திற்கு இவரை உதவி குருவாகவும் இவரை நியமிக்கிறாங்க. அரசு குடும்பங்களில் இருக்கிற தலைவர்களுக்கு இவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பவுல் ஊழியம் செய்த அநேக இடங்களுக்கு போய் இவர் சுற்றி பார்க்கிறாரு. பவுல் ஊழியம் செய்த தேவாலயத்திற்கு சென்று அங்கேயும் தேவனுடைய பிரசங்கத்தை இவர் அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறாரு. இங்கிலாந்து தேசம் முழுவதுமாய் சென்று ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தையும் இயேசுவின் அன்பையும் எடுத்து கூறுறாரு. இதன் மூலமாக ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவர் எழுதின அநேக கடிதங்கள், அநேக செய்திகள் ஆண்டவரை பற்றி இருந்ததுனால அநேக ஜனங்கள் இதை வாசிக்கும் போதெல்லாம் தேவனால் நிரப்பப்பட்டு தேவனால் தொடப்பட்டு அநேக ஜனங்கள் இவருடைய செய்திகள் மூலமாக, அதாவது இவர் எழுதுகிற கடிதங்கள் மூலமாக, இவர் எழுதுகிற நாளிதழ்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா தேவனுடைய சுவிசேஷத்தை இவர் தெரிவிக்கிறாரு. அதாவது அரசர்கள், அரசு குருக்கள், பெரிய அதிகாரிகள் அப்படின்லாம் இவர் பாக்குறது இல்ல. தேவனுடைய வார்த்தையை ரொம்ப தைரியமாக இதுதான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக இவர் என்ன பண்றாரு, எடுத்து கூறுறாரு. அப்புறம் இங்கிலாந்து தேசம் ரொம்ப பாவத்தில் இருக்குது, இந்த பாவத்திலிருந்து உங்களை விடுவிப்பது இயேசு ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா என்ன பண்றாரு, அந்த இங்கிலாந்து தேசத்துல எல்லா
அரசு தலைவர்களுக்கும் இவர் எடுத்து கூறுறாரு. சோ இதன் விளைவாக ஒரு நாள் இந்த 6ஆம் எட்வர்ட் ஒரு நாள் மரித்து போறாரு. இவர் மரித்ததுக்கு அப்புறம் இவருடைய மகள் மேரி அரசவைக்கு குருவாக நியமிக்கப்படுறாரு. அதாவது இந்த அரசவைக்கு அவருடைய மகள் வராங்க. ஆனா அந்த மகள் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கொடுமையான ஒரு அரசியா மாறுறாங்க. இவங்க கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க. ஆனா இயேசுவை பற்றி அறிவிக்கிற இந்த மிஷினரிகளை இவங்க ரொம்ப எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்த்த ஒருத்தர்ல ஜான் பிராட்பாண்டும் ஒருத்தர். தேவனுடைய கோபம் இங்கிலாந்து தேசத்தின் வாசற்படியில நிற்குது, மனம் திரும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பிரசங்கம் ரொம்ப ஆழமா இருந்ததுனால இந்த ராணிக்கு இது பிடிக்கல. அதனால ஜான் பிராட்போர்ட சிறையில தள்ளுறாங்க. சிறையில அநேக சித்திரவாதங்களை இவர் அனுபவிக்கிறாரு, ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறாரு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைய அந்த சிறைச்சாலை இருக்கிற கைதிகளுக்கும் இந்த சிறைச்சாலை தலைவர்களுக்குமே இவர் ரொம்ப தைரியமா பிரசங்கம் பண்றாரு. இங்கிலாந்துல இருக்கிற எல்லா சிறைக்கும் இவர் மாற்றப்படுறாரு. மாற்றப்பட்ட எல்லா இடங்களிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனுடைய வார்த்தையை ரொம்ப தைரியமா பிரசங்கம் பண்றாரு. இந்த ராணிக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதனால இவரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த செய்தி அந்த சிறை கைதிகளுக்கும் அந்த இங்கிலாந்து தேசம் முழுவதும் பரவுது. ஒரு நாள் இவரை சந்தித்து இவர் மூலமா ரட்சிக்கப்பட்ட ஒரு காவலாளி ஜான் கிட்ட உங்களை நாளை மறுநாள் இரும்பு கம்பியில வைத்து உங்களை எரிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாளுக்காக தான் காத்திருக்கிறேன், தேவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு இந்த ஒரு வார்த்தையை தைரியமா சொல்ல முடியும்? நாம் மரிக்க போறோம் அப்படின்னு தெரிந்தும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற ஒரு மனிதன் தான் ஜான் பிராட்பர்ட். சோ இப்படிப்பட்ட மிஷினரிகள் தான் நம்ம தேசத்துல அநேக ஜனங்களை ரொம்ப தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவருடைய பாதையில அந்த ஜனங்களை நடத்தின அநேக மிஷினரிகள் இருக்கிறாங்க. அதுல இந்த ஜான் பிராட்பர்டும் ஒருத்தர். இவர் மரிக்க போறார் அப்படின்னு தெரிந்த அந்த ஜூலை 1ஆம் தேதி இவரால ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் அந்த சிறைச்சாலையை சுற்றிலும் வந்துட்டாங்க. திரள் கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத ஜனக்கூட்டம் அந்த சிறைச்சாலையை சுற்றி வந்துடுச்சு. சோ இவர் எதிர்பார்த்திருந்த நாளும் அந்த ராணி எதிர்பார்த்திருந்த நாளும் வந்துச்சு. இவரை கம்பத்துல கட்டி வைத்து அநேக விறகு கட்டைகளை போட்டு இவரை எரித்து கொலை செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இவரை மட்டும் இல்ல, இவரோடு கூட சேர்த்து இவரோடு ஊழியம் செய்த ஜான் லீப் இவரையும் அக்கினியில சுட்டரிக்க போறாங்க. அப்போ ஜான் பிராட்பர்ட் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத, இது ரொம்ப சிறப்பான நாள். நாம் இன்னைக்கு இரவு தேவனோடு பந்தியில இருக்க போறோம், பரலோகத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற போறோம், ரொம்ப மன உற்சாகத்தோடு மரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து உற்சாகமான வார்த்தைகளை பேசி அவருக்கும் ரொம்ப ஆறுதலை இவர் சொல்றாரு. இவர் மரிக்கும் போது இவர் அந்த இங்கிலாந்து தேசத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகள், ஓ இங்கிலாந்தே, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, விக்கிரக ஆராதனைக்கு எச்சரிக்கையாயிரு, அந்தி கிறிஸ்துகளுக்கு எச்சரிக்கையாயிரு, அவர்கள் உங்களை வஞ்சிக்காதபடி அவர்களுடைய வார்த்தைக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லி அந்த இங்கிலாந்து தேசத்து ஜனங்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்ல, இவர் மரிக்க போறாரு. அந்த கம்பத்துல இவரை கட்டி வச்சு நெருப்பு எரிக்கிற கொஞ்ச நேரத்துல இவர் சொன்ன வார்த்தை, பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமான வழி அப்படின்னு சொல்லிக்கொண்டே தன்னுடைய ஜீவனை அந்த இடத்திலேயே விட்டு மரித்து போனார். இவர் அந்த கம்பத்துல வைத்து நெருப்பை போட்டு எரித்து கொன்றாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு மரணம் தான். ஆனா தேவனுக்காக மரிப்பது ரொம்ப சந்தோஷமா இவர் எண்ணி அந்த இடத்துல ஆண்டவருக்காக தன் ஜீவனை அர்ப்பணித்து மரித்து போனார். இவர் மரித்ததும் அநேக ஜனங்கள் இவருடைய மரணத்தை பார்த்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. நம்முடைய மரணத்திலையும் ஜனங்கள் பரிதவிப்பாங்க, அது ரெண்டாவது. ஆனா நம்முடைய மரணம் அநேக ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிற மரணமா இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவனுடைய மரணம். கிறிஸ்தவர்கள் இப்படிதான் மரிக்கணும்னு ஆசைப்படணும். ஆண்டவருக்காக மரிப்பது
ஆண்டவருக்காக மரிப்பது ரொம்ப ஈஸி, ஆனா ஆண்டவருக்காக வாழ்வது ரொம்ப கஷ்டம். நாம் வாழும்போது நம் மூலியமாய் அநேக ஜனங்கள் தொடப்படுவாங்க. நாம் செய்கிற ஊழியங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஜான் பிராட்பர்ட் போல இவர் எழுதின கடிதங்கள், இவர் பிரசங்கித்த பிரசங்கங்கள் அநேக ஜனங்களை போய் தொட்டது, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ நாம் செய்யும் பிரசங்கங்கள் மூலமாகவும் நாம் செய்யும் ஊழியங்கள் மூலமாகவும் அநேக ஜனங்கள் தொடப்படணும், ஆண்டவர்களை சந்திக்க வேண்டும். இந்த மிஷனரி கதையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.